கையில் ₹1 கூட இல்லாமல் தன்னோட வீட்டு கஷ்டத்துக்காக பக்கத்து வீட்டில் கடன் வாங்கிட்டு ஏமனில் போய் பெட்ரோல் போடுற பையனாக வேலைக்கு சேர்றாரு திருபாய். அந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறதுக்காக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து காரில் வந்திருக்காரு. எல்லாரும் அவரோட ஆட்டோகிராஃப் வாங்க போயிருக்காங்க. ஆனால் திருபாய் மட்டும் நான் இதை விட பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவேன், இதே காரில் வருவேன்னு சொன்னோன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சிருக்காங்க. ஆனால் அதை எதையுமே பொருட்படுத்திக்காமல் வெளியே ஒரு ஆப்பகலாக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. காலையில் பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் ராத்திரி ஆடிட்டர் ஆஃபீஸ்லையும் ஒர்க் பண்ணுவார். ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சோம், நம்ம உழைக்கிறது வந்துட்டு இன்னொருத்தனோட உழைப்புக்காக தான் நம்ம உழைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட திருபாய் இப்போ புழக்கத்தில் இருந்த ஏமன் நாட்டோட காயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்தியாவுக்கு அனுப்பி அதை இந்தியாவில் உருக்கி பெரிய காசு சம்பாரிச்சாரு. ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ண திருபாய் அம்பானி அவர் இறக்குறப்போ அவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 7 பில்லியன். நம்ம திருபாயிட்ட கற்றுக்க வேண்டியது ஒன்று, உன்னோட ட்ரீமை நீ பில்டு பண்ணனா ஒன்றை ஒருத்தன் ஹையர் பண்ணி அவனோட பில்டா ஒன்றை வச்சு பில்டு பண்ணுவான். உங்களோட ட்ரீம் என்னன்னு தெரிஞ்சுட்டு டெய்லியும் அதுக்கேற்ற மாதிரி திறமையை வளர்த்துட்டு உங்களோட ப்ராசஸில் டிசிப்ளினாக இருந்து நீங்களும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் ஆவாங்க. இந்த மாதிரி